மேஷராசி அப்படின்னா போகர் தான். அதே மாதிரி துலா ராசினா புலிப்பாணி தான். இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு சித்தர்களை சொல்லிட்டு போகிறதுங்கிறது ஏற்புடையதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்படி பார்க்க போனால் போகர், அதாவது ஒரு சித்தன் என்பவன் ஜாதி, மதம், இனம், மொழி இதெல்லாம் கடந்த நிலையில் உள்ளவன். ரெண்டாவது வந்து ஒரு சாராருக்கு மட்டுமே அருளாசி பண்ணக்கூடிய தகுதினா அது கண்ட்ரோல், அதாவது அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம். அப்போ இந்த அண்ட சராசரங்களை எல்லாமே ஆட்டி படைக்கக்கூடிய வல்லமை, அதாவது இறைவனாகவே மாறியவர்கள். அதாவது சித்தத்தில் ஓங்கார சத்தத்தை கண்டதால் தான் சித்தர்கள், அதாவது சித்தத்தை அடக்கி ஆளக்கூடிய தன்மை பெற்றவர்கள் அவங்க. அப்படிப்பட்ட அந்த மகா சித்த புருஷர்கள் வந்து இந்த பிரபஞ்சத்தை, அதாவது பஞ்சபூத சக்திகளை, மழையை பெய்ய வைக்க முடியும், பூமியை என்ன சொல்ல போனால் கதையில் சொல்லுவாங்க, அது உண்மையும் கூட. இந்த பிரபஞ்சத்தை என்ன வேணாலும் அவங்களால பண்ணிக்க முடியும். இப்படிப்பட்ட மகா ஆற்றல் உள்ளவங்க சித்தர்கள். அந்த சித்தர்கள் இதுக்குள்ளே அடங்க மாட்டாங்க. அதாவது இவங்களுக்கு அவங்க நட்சத்திரம், அவங்க பிறவி எடுக்கும் போது அந்த நட்சத்திரமாக வேணால் இருந்திருக்கலாமே தவிர, அதற்காக இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் அவங்க உதவுவாங்கன்னு சொல்கிறது இது 10ஆம் வசலித்தனம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்படிப்பட்ட நிகழ்வு, அதுக்கான ஆதாரங்கள் சும்மா இவங்க சமீப காலத்தில், அதாவது சங்க காலத்தில் அது கிடையாது, சமீப காலங்களில் ஒரு சிலரால் எழுதப்பட்டு புத்தகமாக்கப்பட்டு இதையே பரப்பிட்டு வந்துட்டாங்க. ஆக இது எந்த வகையிலுமே நியாயம் கிடையாது. எல்லா ராசிக்காரர்களையும் எல்லா சித்தர்களையும் வணங்கலாம்.